சொல்லுவேன்ட்டு நினைச்சு வரல. ஏதோ 2-3 வருஷம் வந்துட்டேன் ஸ்டார்டிங் காலிலேருந்து. முதல்ல வந்திருந்தப்ப என்னை ப்ரேயர் பண்ணி கூப்பிட்டுருந்தப்ப சொல்லியிருந்தாங்க. அப்போ இப்போ என்னோட வாழ்க்கை காரியம் பழைய காரியத்தை சொல்லியிருந்தாங்க. என்னது நம்ம இப்போ ஆண்டுக்குள்ளே இருக்கிறோம், பழைய காரியத்தை சொல்கிறாங்களேன்ட்டு அவங்களுக்குள்ள வருத்தம் வந்து சிஸ்டர்கிட்ட சொல்லியிருந்தேன். அவங்க வந்து நான் எப்படி கோர்ட்டு கேஸ் எல்லாம் அடைஞ்சனோ அது எல்லாத்தையும் சொல்லியிருந்தாங்க. அது நான் இப்போ சொல்லிட்டு போயிருந்தேன், என்ன இப்படி சொன்னாங்க அப்படின்ட்டு. அது மனசு கலக்கமாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் அடுத்த ட்ரிப் 2ஆம் ட்ரிப் வரும்போது ஒரு எப்படி இருக்கணும், அது சண்டே வந்து பிரேயரில் அங்கே அந்த ஊழியர் சர்ச்சுக்கு வந்திருந்தாங்க. அது அங்கே வந்து நாங்கள் அங்கே தலை பிரதர் பிரேயரில் என்னை ஜெபிக்க வழியில் கருத்து எனக்கு உண்டான மனதில் என்ன ஒரு சின்ன வயசுலேருந்து அந்த ஆண்டவருக்குள்ள அந்த காரியத்தில் ஆண்டவர் எனக்கு என்ன பேசணுங்கிற உணர்வுல இருந்தாரோ அது மூலியமா கர்த்தரோட வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்தது எனக்கு கூப்பிட்டு இருக்கும் போது எனக்கு அங்கேயே நான் அழுதுட்டேன், கலங்கிட்டேன். ஏன்னா நீ வாழ்க்கை வந்து உன் வாழ்க்கை இப்படி என்னமா போய் கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஊழிய பாதை நோக்கி வராம நீ உலகத்தை காரியத்தை குறித்து நீ போயிட்டு இருக்க வந்து உடன் ஊழியக்காரனா வந்து ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அது அந்த ஆண்டுல எனக்கு மனசுக்கு ஒரு நிறைவை கொடுத்து அதை நோக்கி நான் வரைக்கும் பயணம் செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா இப்போ இந்த நிமிஷம் எனக்கு நடந்த சாட்சிக்காக சொன்னேன். இருந்தாலும் அது கருத்து இந்த ஒவ்வொரு ஆண்டுலயும் எந்த நிலையை கொண்டு வந்தாங்கிறதுக்காக போன ஆண்டுக்குள்ள சொன்னேன். ஆனா இப்ப நடந்த விஷயம் என்னால உடம்பு முடியாம நான் வந்திருந்தேன். ஏன்னா ஒரு வாரமா வீட்டு வேலையில ரொம்ப நான் ஹார்ட் ஒர்க் செஞ்சு ரொம்ப நாளா ஆகுது. சரி செஞ்சதுனால எனக்கு சரியான சாப்பாடு டைம் சரியா சாப்பிட்டதுனால இந்த வயிறு ஃபுல்லா எனக்கு அப்படியே உட்கார முடியல, ஒண்ணு செய்ய முடியல, வலி எனக்கு உயிரை போயிட்டு இருந்துச்சு. சாப்பிடாம சும்மா பசங்களுக்காக வந்து இந்த ஊழியத்துல உட்காந்துட்டு நம்ம போவோம், நம்ம என்னால முடியல. அதனால அந்த ஒரு பலகீனமா இருந்துச்சு. எப்போதும் பிரதர் வந்து எனக்கு பிரேயர் சூழ்நிலைலாம் வேற மாதிரி தான் பண்ணுவாங்க. எனக்கு இந்த எனக்கு சுக பலமா கிடைக்கணும், உனக்கு இருக்கிற விரோதிகளை அந்த இதுவும் குறித்து பேசினாங்க. ஏன்னா 2 நாளுக்கு முன்னாடி தான் சர்ச்சில் கூட நான் சாட்சி சொன்னேன். என்னை சம்பந்தமே இல்லாம தூக்கி வளர்த்த பிள்ளை என்னை வந்து அவ்வளவு தூரம் வாயறிஞ்சு பேசி நான் இது பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னேன். அதை குறித்து பிரதர் சொல்லியிருந்தாங்க. சொப்பனத்து மூலியமா ஒன்றா பேசிட்டு இருக்காரு. இன்னும் ஆண்டவர்கிட்ட சேரணுங்கிறதை பத்தி சொல்லியிருந்தாங்க. கர்த்தர் என்னோட இருக்கிறதுக்கு இந்த உணர்வுலயே எனக்கு இருந்த கைகள் எல்லாம் வச்சு ப்ரே பண்ணும்போது என் இருந்த பலமே நான் மாறி இப்ப ஏதோ இலகுவா இருக்கு. அதுக்கு சந்தோஷமா இருக்கு. நான் கர்த்தருக்கு மகிமையோட நன்றி தெரிவிக்கிறேன்.